இன்றைக்கி நான் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு கை புதினா, 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அதை ஒரு 2 ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. பட்டாணி போட்டு வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்த உடனே லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டால் சும்மா அட்டகாசமான பட்டாணி சாதம் ரெடி ஆகிடும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.